முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளை இன்றைய ஆட்சி எப்படி வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எலி கடித்து கால் விரல் இழந்துள்ள பெண்ணிற்கு தாவேக அரசு என்ன பதில் வைத்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சி அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளியின் காலை எலி கடித்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளை இன்றைய ஆட்சி எப்படி வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுடைய இன்றைய ஆட்சி எப்படி வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்திகளே சாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசை நம்பி சிகிச்சை பெற வந்து எலிகள் கடித்து கால் விரலை இழந்துள்ள அந்த பெண்ணிற்கு என்ன பதில் சொல்ல போகிறது இன்றைய தாவேக பொய்க்கால் குதிரை அரசு என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி மக்கள் திண்டாடி கொண்டிருக்கும் போது இந்த துறையின் அமைச்சரோ ஜனநாயகன் படத்திற்கு முதல் காட்சி சென்று பார்த்து கொண்டாடி செல்ஃபி எல்லாம் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, இன்றைய தினத்தில் முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவருமே படம் பார்க்க லீவு போட்டுவிட்டு வந்திருப்பதாகவும் செய்திகள் வருவது வருத்தமடைய செய்கிறது என்றும், நாடும் நாட்டு மக்களும் எக்கேடாய் போனால் என்ன என்று பிளாஸ்ட் என கொண்டாட்டத்தில் திளைக்கிறார்கள். புதிய நீரோ அரசு என அந்த அரசிற்கு, தாவேக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கான இழப்பீடையும் வழங்க வேண்டும் என இந்த அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.